வெல்கம் பேக் டு OMG டெய்ல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என் பேர் டயனா. எங்கள் ஃபேமிலியே இப்போ கரண்ட்டாக யூகேல இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே திரும்ப சுற்றி பார்க்க போகிறோம்? நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இது பேர் ஐஸ்கத் ஃபால்ஸ். இது யார்க்ஷயரில் தான் இருக்குது. எங்கள் மேன்செஸ்டர்லேருந்து இது ஒரு 1 to 1.5 hours ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு விசிட்டர் சென்டர் இருக்குது. அங்கே தான் கார் பார்க்கிங் கூட இருக்குது. ஸோ நம்ம காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அந்த விசிட்டர் சென்டரில் உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மரங்கள், அதை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. அங்கே ரியல் டைம் லைஃப் சைஸ் ஒரு ஃபாக்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஒரிஜினல் ஃபாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. நான் நினைக்கிறேன் இது நம்ம ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்லலாம் அந்த ஸ்டஃப்டு அனிமல்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுவும் அது மாதிரி தான் நினைக்கிறேன். நிஜமாலே பார்க்க ஒரிஜினலாக ஃபாக்ஸை நேராக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விசிட்டர் சென்டரில் நிறைய சொவீனியர்ஸ், கிஃப்ட்ஸ் கார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கார்ட்ஸ்லாம் கூட விற்றுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு கஃபே கூட இருந்தது. நான் அதை வீடியோ எடுக்கல. அங்கே ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கினோம். நாங்கள் அப்படியே ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கிட்டு வாட்டர் ஃபால் பார்க்க கிளம்பிட்டோம். இங்கே 3 லேயர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபால் இருக்குது. அப்பர், மிடில், லோவர்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் வாட்டர் ஃபால் தான் போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் போகிறோம். இதாங்க அப்பர் ஃபால்ஸ். நாங்கள் வாட்டர் ஃபாலில் நிறைய தண்ணி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது சம்மர்னால கொஞ்சம் தண்ணி கம்மி தான். ஆனால் உள்ளே போய் பார்க்கலான்னு போகும்போது ரொம்ப வழுக்குச்சு அந்த பாறை. இதில் என் பையன் நல்லா ஷார்ப்பாக ஷூ எல்லாம் அவுத்துட்டான். ஏன்னா உள்ளே வலிக்கு விழுந்தாலும் ஷூ நனையாதுன்ட்டு. ஆனால் நான் தான் ஷூவை போட்டுட்டு உள்ளே போனேன். ஆனால் தண்ணிக்குள்ளே கால் போய் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷூ எல்லாம் நனைஞ்சிருச்சு. டான்ஸ் பண்ணுங்க. ஐயோ, அப்பா பாரு. அப்பர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க மிடில் ஃபால்ஸ். மிடில் ஃபால்ஸில் நம்மளால் இறங்க முடியாது. இது தூரத்துலேருந்து பார்க்கலாம். ஆனால் பார்க்க அவ்வளோ ஒன்றும் தண்ணி இருந்த மாதிரி தெரியல. அப்பர் ஃபால்ஸை விட மிடில் ஃபால்ஸ் சுமார் 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். மிடில் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் கீழே இறங்கி நடந்தால் தான் லோவர் ஃபால்ஸ் இருக்குது. லோவர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே பாறைல்லாம் அவ்வளோவா வழுக்கலை, தண்ணி கம்மி தான். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது மற்ற 2 ஃபால்ஸை விட இங்கே அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற வாட்டர் ரொம்ப கோல்டாக இருக்கும். அதனால் இங்கே குளிக்கலாம் முடியாது. அதனால் நாங்கள் காலை மட்டும் ஜஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே சில வெள்ளைக்காரங்க வந்தாங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு ஒரு குளியல் போட்டு எந்திரிச்சிட்டாங்க. எப்படி தான் இவ்வளோ கோல்டு வாட்டரில் அவங்களால குளிக்க முடியுதுன்னு தெரியல. எனக்கு இந்த வாட்டர் ஃபால் பார்க்கும்போது எனக்கு எப்போவோ நான் இங்கிலீஷில் படித்த ஒரு கதை தான் ஞாபகம் வருது. அந்த கதை பேர் த ப்ராமிஸ். சில கதைகள் புக்கில் மட்டும் இல்லை, நம்ம மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிரும். அது மாதிரி ஒரு கதை தான் இது. அந்த பையன் ஒரு நார்மலான பையன். அந்த பொண்ணு ரொம்ப கனவு காணுவா. அவளுக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கை, அந்த ரிவர், வாட்டர் ஃபால்ஸு, அதை பற்றிலாம் அவள் பேசினாலே அவள் கண்ணு ரொம்ப மினுங்கும். அவள் ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டு சொல்லுவாள், எனக்கு ஒரு வாட்டர் ஃபால் விசிட் பண்ண ரொம்ப ஆசை. அதுவும் ரியலான ஒரு வாட்டர் ஃபால். அது எப்படி இருக்கணும்னா, அது சத்தத்தை கேட்கும் போது ஒரு சிங்கத்தோட கர்ஜனை இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பெரிய வாட்டர் ஃபால் போய் நான் பார்க்கணுன்னு ஆசைன்னு சொல்லியிருப்பா. அவனும் சொல்லுவான், கண்டிப்பாக நான் ஒரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுவான். அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைச்சது, கல்யாணம் ஆச்சு, அப்புறம் கிட்ஸ் வந்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிட்டே போச்சு. ஆனாலும் எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் போது அவங்க மொட்டை மாடியிலேருந்து அந்த ஸ்டார்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் இன்னும் நம்ம அந்த வாட்டர் ஃபாலை போய் பார்க்கலையேன்னு அவள் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கா. அவனும் சிரிச்சுக்கிட்டே சம்டே ஐ வில் டேக் யூ தேர்ன்னு அவன் சொல்லிகிட்டே இருந்திருக்கான். பட் டைம் பாஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் அவளும் இந்த உலகத்தை விட்டே பாஸ் ஆகிட்டா. நாட் சடன்லி, காலம் கடக்க கடக்க வயசாகுது இல்லையா. ஒரு நாள் அவனுக்கு அவளோட பழைய டைரி கிடச்சிது. அந்த டைரிக்குள்ளே டோன்ட் ஃபர்கெட் த வாட்டர் ஃபால்னு அவள் எழுதி வச்சுருந்தா. அதை படித்த உடனே அவன் ஒரு சின்னதாக ஒரு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவளோட ஒரு பழைய ஸ்கார்ஃபையும் எடுத்துக்கிட்டு காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பித்தான்.
ரொம்ப தூரம் போயிட்ட அப்புறம் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தான். நடக்க நடக்க ஒரு சிங்கத்தின் கர்ஜனை மாதிரி ஒரு ஹெவியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அது ஒரு வாட்டர் ஃபாலோட சத்தம். அந்த வாட்டர் ஃபால் கிட்ட போய் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டான். அவன் அந்த பாறை மேலே உட்காந்துட்டு அந்த சத்தத்தை அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தான். அது சிங்கத்தின் கர்ஜனையிலிருந்து அவளோட சிரிப்பு சத்தமாக மாறிச்சு. அது கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு அந்த பாறையில் ஒரு ரோஸையும் அந்த லஞ்ச் பாக்ஸையும் வச்சுட்டு, "My dear, I kept my promise, just a little late. So if you're holding on to a promise, a dream, or a few words left unspoken, say them, do it, because time doesn't wait. Let it flow, let it go." நம்ம மனசும் இந்த வாட்டர் ஃபால் மாதிரி காமாக இருக்கும். உங்களுக்கும் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.